May I come in, sir? Please continue. Welcome. Welcome, sir. Welcome. Yes. So mentioning your name, briefly give us intro about yourself. Sir, I am coming from Sipipare village in Virudhunagar district, sir. I did my schoolings in nearby town, Kovilpatti, from elementary to higher secondary school. Then I completed my graduation in BE, Electrical and Electronics Engineering from Tyagaraja College of Engineering, Madurai. And I started my career as an assistant in Transport and Road Safety Department, and I worked there for 1.5 years. Now currently I am working as a Deputy State Tax Officer for the last 3 months in Chennai now. Why you are preparing for civil services? You have a greater degree and your some schoolings and other things seems very like you are getting good marks in all your schoolings and colleges also. Why you are opting for civil services as a career? Sir, from childhood days, it's my inspiration to enter into civil service exam. So for the basic qualification for civil service is you need to complete a degree. So for either choosing in arts and science any degree, I choose to prefer some technical educations like engineering or medical. But my marks in 12th was not sufficient to enter medical service. So I entered engineering. I took electrical and electronics engineering so that my technical knowledge can use somewhere in civil services. How you can use your technical knowledge in civil services? Sir, now the world is moving towards renewable energy, sir. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம டிரான்ஸ்மிஷன்லையும் ரெனியூவபிள் எனர்ஜிஸ்லையும் நம்ம வந்து அதிகமான டிரான்சிஷன் எடுக்கப்போ வந்து நம்ம they may not post you as a engineer AI in somewhere TNEB. They are going to post you as a deputy collector because your first choice is deputy collector. How will you use your engineering knowledge as a deputy collector? சார் பட் ஃப்யூச்சரில் வந்து வி வில் பி அஸ் அண்ட் பாலிசி மேக்கர்ஸில் ஏதாச்சும் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகலாம் சார். ஸோ அப்போ வந்து ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த திங்ஸ் ஈஸிலி. ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம டெப்டி கலெக்டராக போகிறப்ப ஐ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த டெக்னாலஜிஸ் as well as the softwares வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஐ கேன் மேக் அ பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஐ கேன் டூ இட் எஃபிஷியன்ட்லி as well as பப்ளிக் ரிவென்ஸ் வந்து ஐ கேன் யூஸ்லி இஃப் எஃபிஷியன்ட்டாக ஐ கேன் டூ இட் சார். So what are the modes for public to make grievances to the authorities? சார் ஃபஸ்ட் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் லைக் பப்ளிக் வந்து டேரெக்டாகவே நம்ம வந்து அஃபீஷியல்ஸை மீட் பண்ணி அவங்களோட க்ரீவன்ஸ் வந்து நம்ம சொல்லிக்கணும் சார். ரெண்டாவது வந்து இப்போ நம்ம கவர்னன்ஸ் மூலியமாக நம்ம வந்து பப்ளிக் அண்ட் கான்டாக்ட் அஃபீஷியல்ஸ் அதுக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து இருக்கேன் சார். மக்களுடன் முதல்வர், முதல்வரின் முகவரி, அதில் வந்து அவங்களோட க்ரீவன்ஸ் வந்து சொல்லலாம். ப்ளஸ் ஆர்டிஐ வந்து ஒரு மெயின் இது சார். அவங்க க்ரீவன்ஸ் வந்து நம்மகிட்ட சொன்னோன்னா வி கேன் க்யூர் பண்ணிக்கலாம். அவங்களோட இதை வந்து நம்ம கேன் வெரிஃபை. Recently, our finance minister was saying that RTA is a nuisance to the administrators. So, what is your opinion about it? Whether RTA is necessary or we can remove that RTA process? சாரி சார், ஆர்டிஐ வந்து ஒரு தமிழ்நாடு ப்ளஸ் இந்தியன் கவர்மெண்ட்க்கு வந்து இட்ஸ் அ கிரேட் பேக்போன் ஃபார் ப்ராப்பர் சர்வீஸ் டெலிவரிக்கு சார். ஸோ நம்ம வந்து பீப்புளுக்கு வந்து கரெக்டான முறையில் பப்ளிக் சர்வீஸ் போய் சேர்ந்துருக்கா அண்ட் லைக் லீக்கேஜஸ், கரப்ஷன் இதெல்லாமே வந்து நம்ம ஆர்டிஐ மூலியமாக தான் வந்து வி கேன் கெட் டாப் லெவல் அஃபிஷியல்ஸ் வந்து வி கேன் ஈஸிலி கெட் த்ரூ. ஸோ அதனால் வந்து ஆர்டிஐ வந்து இட்ஸ் அ வெரி குட் ஸ்கீம், வெரி குட் லா சார். செக்ஷன் 2F ஆஃப் ஆர்டிஐ என்ன சொல்லுது சார்? ஐ எம் நாட் ஷுர் அபவுட் ஆர்டிஐ இன்சைட் சார். ஆனால் ஐ வில் லேர்ன் இட். ஆர்டிஐல எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமா சார்? அதர் தான சம் அதர்ஸ் பர்சனல் ப்ளஸ் நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு பாதிப்பு இல்லாத வகையில் இருக்கிறதுக்கு மற்றதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் சார். ஓகே. ஸோ ட்ரிபிள் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா, டிரான்ஸ்மிஷனுக்கும் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன சார்? டிரான்ஸ்மிஷன் வந்து ஃப்ரம் பவர் ஜென்ரேஷன்லேருந்து சப்ஸ்டேஷன் வர வரைக்கும் அது தட்ஸ் டிரான்ஸ்மிஷன் சார். டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஃப்ரம் சப்ஸ்டேஷன்லேருந்து நம்ம கன்சியூமர்ஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன். பவர் கிரிட்டோட வேலை என்ன? ஸோ பவர் கிரிட்ஸ் வந்து இதில் நம்ம கொடுக்குற நிறைய இடத்துல இருந்து வந்து வி கேன் கெட்டிங் வந்து பவர் வந்து நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகி வரும் சார். ஸோ அது வந்து ப்ராப்பரான இடத்துல வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வந்து பவர் கிரிட்ஸ் வந்து யூஸ் ஆகுது சார். அதான் சப்ஸ்டேஷன் சார். சப்ஸ்டேஷன் வந்து இட்ஸ் ஃபார் அது வந்து ஓவரால் இதுக்கு சொல்லலாம் சார், ஃபார் ஸ்டோரிங் அண்ட் ஃபார் லீக்கேஜஸ் எல்லா மெஷர்மெண்ட்ஸ்க்கு வந்து சப்ஸ்டேஷன் சொல்லலாம் சார். பட் ஆனால் கரெக்டான எஃபிஷியன்ட்டான முறையில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வந்து பவர் கிரிட்ஸ் அண்ட் ஸ்மார்ட் கிரிட்ஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர் பிளான்ட்ல இஎஸ்பின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க, அப்படின்னா என்ன? நான் சொல்கிறேன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர்னு சொல்லுவோம். இஎஸ்பியோட ரோல் என்ன?
சார் நான் ரீகால் பண்ண முடியல, பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் சார். பவர் பிளான்ட்ல ப்ளீடர் பைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ பவர் பிளான்ட் இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க. ஓகே. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அன்கன்வென்ஷனல், ஓகேங்களா, அந்த எனர்ஜி அந்த சோர்சஸ் மூலமாக எவ்வளோ எனர்ஜி ட்ராக் பண்ணுறோம்? ஐ நாட் ஷுர் அபவுட் த நம்பர் சார், எவ்வளோ எடுக்கிறோன்ட்டு. ஓகே, நம்ம ஒரு யூனிட் கரண்ட்டை எவ்வளோ சப்சிடைஸ் ரேட்டில் ஹவுஸ் ஹோல்டுக்கு எவ்வளோ, டொமஸ்டிக்கு எவ்வளோ கொடுக்குறோம், இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் ஐ நோ ரேட்ஸ் பற்றி ஐ ஹவ் கான் த்ரூ இட் சார். பட் ஆனால் எவ்வளோ சப்சிடிஸ் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் 100 யூனிட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் ஃப்ரீ ஃபார் த கன்சூமர் சார். பட் எவ்வளோ சப்சிடைஸ்டு ரேட்டில் வந்து வி ஆர் கிவிங் வந்து ஐ எம் நாட் ஷுர், நான் பார்த்துருக்கேன். ஓகே. ஸோ விருதுநகர் பேசிக்கலி, ஸோ உங்கள் விருதுநகர் மாவட்டம் மட்டும் எப்படி எஜுகேஷனில் டாப்பாக இருக்கு எப்பயுமே, என்ன ரீசன்? சார் ஃப்ரம் த ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து இட் வாஸ் அன் லைக் மிட் டே மீல் ஸ்கீம் வந்து பக்கத்தில் எட்டயபுரத்தில் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ் வந்து ஃபார் எவ்ரி வில்லேஜ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குதுங்க சார். நான் சொல்கிறது எஜுகேஷன்னா ஃபஸ்ட்டு பொசிஷன்ஸில் இருக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸ்கூல் ஸ்டேட் ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் வாங்குறாங்க. விருதுநகர் மட்டும் எப்படி எப்பயுமே டாப்பாக இருக்குன்னு கேட்குறேன் சார். அதான் அந்த ஃப்ரம் ஏர்லி டேஸ்லேருந்து அவங்க ஸ்கீம்ஸ் வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால ஃபர்தர் ஜென்ரேஷன் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால தே ஆர் இன் குட் இன் எஜுகேஷன் சார். அப்படி இருக்கும்போது நீங்கள் ராசிபுரத்தில் படிச்சீங்க சார். அந்த டைமில் இட் வாஸ் அன் ஸ்டீரியோடைப் மைண்ட் செட் தட் எவ்ரி ஒன் ஃப்ரம் ஹியர் வென் டு ராசிபுரம் அதனால இருந்தது சார். ஓகே. ஸோ டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ட்ரிபிள் இ பண்ணியிருக்கிறீங்க. ஸோ நீங்கள் அதில் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இல்லையா சார்? நான் வந்து மினிஸ்டீரியல் ஸ்டாஃபாக உள்ள என்ட்ரானேன் சார். ஸோ அதில் வந்து நம்ம ஃபர்தராக முடிகிறப்ப ஐ கேன் மேக்ஸிமம் இன்ட்டு ஆர்டிஓ வரைக்கும் போகலாம். ஸோ அதனால் ஃபர்தராக நான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீசஸ் தான் ஐ ப்ரிஃபர்ட். ஸோ ஐம் ஷிஃப்டிங் டு குரூப் ஒன். ஆர்டிஓவுமே குரூப் ஒன் ஆஃபீஸர் கேட்டதாங்க. எஸ் சார், பட் டைம் டேக்ஸ் ஆகும். இப்போ நான் ஆர்டிஓ போகிறதுக்கு வந்து இட் வில் டேக்ஸ் அரௌண்ட் ஒரு 20 years ஆகும். ஸோ ஓகே. எஃப்சி மேத்தா கேஸ் அப்படிங்கிறது என்னங்க? I have studied somewhere, but I couldn't recollect. ஓகே சார். இப்போ வந்து சிம்பிளாக தமிழ்நாட்டில் நிறைய கோயில்கள் இருக்குது, நிறைய கோபுரங்கள் இருக்குது, இந்த ராய கோபுரங்கள் நிறையா இருக்குது. எதுக்காக வேண்டி அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலை வந்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளோ வச்சுருக்காங்க? ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் வந்து எதுக்கு ஸ்பெஷல்னா, இட் ஜஸ்ட் சிம்பிளிஃபைஸ் த திராவிடியன் ஆர்கிடெக்சர் மட்டும் தான் சார் அது காட்டுது. அதில் வந்து பர்டிகுலர் ஐடியா இல்லை சார். அதில் வந்து பர்டிகுலராக எந்த ஒரு ஐடியல்ஸ் வந்து அதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க சார். மற்ற இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோபுரமும் இல்லை ஸ்ரீரங்கம் கோபுரம் எடுத்தோன்னா அதில் வந்து ஒரு பர்டிகுலர் ரிலீஜியஸ் ஐடல்ஸ் வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணும். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ஐடல்ஸும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கனால தான் சூஸ் பண்ணேன். கோபுரமே ஒரு ரிலீஜியஸ் இல்லை சார், அது கோபுரம்னு எடுத்தனாக்கா நம்ம தமிழ்நாடு இட்ஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ராய கோபுரம் சார். அது ராஜகோபுரம். அது வந்து மற்ற ஆந்திராவில் தேர் ஹேவிங் சம், பட் தமிழ்நாடு இஸ் ஹேவிங் மோர் அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்கிடெக்சர். ராயகோபுரம் வந்து தமிழ்நாடுக்குள்ளதா? யாரோட ஆர்கிடெக்சர் ஸ்டைல் அது சார்? இட்ஸ் விஜயநகர் ஆர்கிடெக்சர் ஸ்டைல் சார். ஸோ தமிழ்நாடுக்குன்னு இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர் ஸ்டைல் இருக்கா சார்? திராவிடியன் ஆர்கிடெக்சர் தான் இட்ஸ் ஸ்பெசிஃபிக் ஃபார் தமிழ்நாடு. அட் ஃப்ரம் ஜென்ரேஷன்ஸ் இட் ஹஸ் பீன் தேர். அண்ட் விஜயநகர் ஆர்கிடெக்சரும் திராவிடியன் ஆர்கிடெக்சர் கீழே தான் வருது. ஓகே. நகரா ஸ்டைலுக்கும் திராவிடியன் ஸ்டைலுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு சார்? நகரா ஸ்டைல் வந்து இட்ஸ் ஃபாலோட் இன் நார்த் இந்தியா சார். இங்கே வந்து என்னன்னாக்கா வி ஆர் ஹேவிங் த கோபுரம்ஸ் ஹைட். விமானாஸோட கோபுரம்ஸ் வந்து வி ஆர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ட். அங்கே வந்து விமானாஸ்க்கு வந்து தே ஆர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ். ப்ளஸ் அங்கே இட் வில் பி நமக்கு வந்து வில் பி இன் ரெக்டாங்குலர் சம் ஆக்டோகனல் ஷேப். அவங்களுக்கு ஆக்டோகனல் ஷேப் வந்து நகரா ஃபாலோ பண்ணாங்க. நம்ம வந்து ரெக்டாங்குலர் ஷேப் ஃபாலோ பண்ணுறோம். ஆக்டோகனல் ஷேப் நகரா இட் வில் பி இன் மோர் சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும் சார் அவங்களுக்கு இது. ஓகே. சிப்பிப்பாறைனாலே நாய்கள் உற்பத்திக்கு பேர் போனது தான். உங்களுடைய சிப்பிப்பாறை நாயினுடைய சிறப்பு என்ன? கன்னி நாய்கள் தானே? ரெண்டுமே இருக்குங்க சார். சிப்பிப்பாறையும் இருக்குது, கன்னியும் இருக்குது. சரி, என்ன சிறப்பு சார்? இப்போ நாட்டு நாய் வகையில் வந்து மற்ற இதெல்லாம் வந்து ஸ்னிப் ஹவுன்ஸு சார். இதில் சிப்பிப்பாறை கண்ணி வந்து சைட் ஹவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்க சார். இப்போ பார்வையில் வந்து வேட்டையாடுறதுனால அது வந்து இப்போ ஃபேமஸ் சார். ப்ளஸ் அதோட பாடி ஸ்ட்ரக்சர் வந்து
அரௌண்ட் 65 to 75 சென்டிமீட்டர் ஹைட்டில் வந்து ஒரு ஏரோடைனாமிக்ஸ் பாடி ஷேப்பில் இருக்கிறதுனால வந்து அதோட ரன்னிங் ஸ்பீட் வந்து ஆவரேஜாக 40 km/h இருக்குது சார். ஸோ அது வந்து நம்ம ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணாங்க ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில் வந்து, வார்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணாங்க சார். இப்போ வந்து அது வந்து நம்ம சிஏபிஎஃப் அதுக்கெலாம் வந்து தேர் ட்ரைனிங், பட் ஆனால் இப்போ கரண்ட்டாக வந்து ஃபார் ஃபாரஸ்ட் எவாக்குவேஷன் அந்த இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓகே. கோவில்பட்டி, சிவகாசி இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் தீப்பெட்டி மற்றும் பட்டாசு ஆலைகள் சிறப்பாக இருக்கு. தீப்பெட்டியில் தீக்குச்சியில் என்ன இருக்கு, என்ன கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கு, தீப்பெட்டியில் என்ன இருக்கு? தீப்பெட்டி அந்த மருந்தில் வந்து நம்ம பாஸ்பரஸ் வந்து அந்த ஹெட்டில் இருக்குங்க சார். பாஸ்பரஸ் அந்த ஸ்ட்ரான்சியம் வந்து இருக்குங்க சார். ஸோ அந்த அதில் தான் இதாக சார். அந்த பேடில் வந்து அதை என்ன அந்த உரசில இதில் வந்து என்ன இருக்குன்னு தெரியல சார், நான் பார்த்துக்கேன். ஸோ வைகோ அவருடைய சாதனைகளை சொல்லுங்க சார். he is an MP இருந்தார் சார். he was an MP, ராஜ்யசபா எம்பியில் இருந்தார். and was chosen twice in Lok Sabha MP 1998, 1999 சிவாஜி கான்ஸ்டியூஷன் எம்பியாக சூஸ் பண்ணாங்க சார். ஸோ அவருடைய சாதனைகள் எடுத்தனா அவர் இந்த சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து இப்போ எஸ்பெஷலி கோவில்பட்டியில் வந்து இந்த டவுன் மேனேஜ்மெண்ட், டவுன் டெவலப்மெண்ட் வந்து அவரோட மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்காரு சார். அங்கே மேம்பாலங்கள் ப்ளஸ் அங்கே ட்ரெயின்ஸில் வந்து இப்போ வந்தே பாரத் ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவர் ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்திருக்காரு. ப்ளஸ் ஃபிஷர்மேன் இஷ்யூஸ் வந்து அவர் கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய நடக்கிறது வந்து அவர் கொஞ்சம் சொல்லியிருக்காரு சார். இதெல்லாம் வந்து அவருடைய சாதனைகள். ஓகே. மோட்டார் வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட் ஆக்ட் 2019, ஆல்ரெடி 88ல் ஆக்ட் இருக்கு, 2019ல் கொண்டு வந்ததுடைய முக்கியத்துவம் சார். இப்போ 1989 வந்து மெயின்லி பேஸ்டான வந்து எப்படி போகணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த இது சொன்னாங்க சார். பட் இப்போ 2019 வந்து மோர் கான்சன்ட்ரேஷன் டு ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கிறதுனால அந்த தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கு, குறைக்க முடியல. இந்த ஆக்ட் 2019 கொண்டு வந்தாச்சு, கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னைக்கு ரோடு வெஹிக்கிள் ரோடு ஆக்சிடென்ட்ல தமிழ்நாடு தான் இந்தியாவோட ஒரு இடத்துல இருக்கு. ஏன் குறைக்க முடியல? போக்குவரத்து துறை சரியில்லையா சார்? இது வந்து ரோட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் 2022 ரிப்போர்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க சார். அதில் வந்து என்ன காசஸ் மெயினாக சொல்கிறாங்கனாக்கா, இன்ஜினியரிங் காசஸ் வந்து ஒரு 22% இருந்தாலும் மீதி உள்ள காசஸ் வந்து ஹியூமன் எரர்ஸ்னால நடக்குதுன்னு சொல்கிறாங்க சார். அதில் வந்து 3/4 வந்து ஓவர் ஸ்பீடிங், மொபைல் யூஸ் பண்ணிட்டு ட்ரிங்க் அண்ட் டிரைவிங்னால தான் காரணம் சொல்கிறாங்க சார். ஸோ அதுக்காக நம்ம வந்து அதை தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து ஹேஸ் டேக்கன் சஃபிஷியன்ட் ஸ்டெப்ஸ். லைக் அண்ணா நகர் ரவுண்டானாலையும் வந்து இந்த கேமராஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிராஃபிக் சிக்னல் வயலேஷன்ஸ்க்காக அவங்க பெனால்ட்டிஸ் போகிறது, ப்ளஸ் ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ஸ்க்குலாம் வந்து அவங்களுக்கு ஹெவி ஃபைன்ஸ் கொடுக்குறதெல்லாம் பண்ணுறாங்க சார். ட்ரங்க் அண்ட் டிரைவுக்குலாம் முறையாக ஃபைன் போடுறாங்களா? எவ்வளோ பெனால்ட்டி தெரியுமா சார்? 10,000 சார்ஜ் பண்ணுறாங்க சார் ஃபார் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். சார் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இல்லை சார், நிச்சயமான முறையில் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க சார். அதனால தான் குறைஞ்சிருக்குங்க சார் ஆக்சிடென்ட். போக்குவரத்து துறையை காவல்துறை சார் காவல்துறைக்கு தான் சார் நம்ம அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ஸ்க்கும் அவங்க ரைட்ஸ் பொறுப்பாக அவங்களுக்கும் பிடிக்கலாம் சார். ஜிஎஸ்டி வருது இல்லையா, ஜிஎஸ்டி வந்ததே சிறப்புனா கேஸ்கேட் எஃபெக்ட். கேஸ்கேட் எஃபெக்ட் சார் கேஸ்கேடிங் எஃபெக்ட் வந்து வேல்யூ ஆடிங்கில் வந்து தடுக்கிறது சார். ஃபைனல் ப்ராடக்ட்டில் வந்து டேக்ஸ் போகிறது வந்து ஜிஎஸ்டி சார். இதுக்கு முன்னாடி வேட்டில் எப்படி இருந்ததுன்னா ஒவ்வொரு வேல்யூ அடிஷனுக்கும் தனித்தனியாக டேக்ஸ் போகிறதுனால வந்து ஃபைனல் குட்டோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது சார். அதெல்லாம் தடுத்தது ஜிஎஸ்டியில் வந்து மொத்தமாக ஃபைனல் எண்டில் வந்து ஒரே டேக்ஸாக போகிறது தான் சார். அதான் கேஸ்கேடிங் எஃபெக்டாக தடுக்கும். டிடிஏ என்ன? டிடிஏஏ டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்னு சொல்கிறாங்க. நிறைய நாடுகளில் போடுறாங்க. அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் அதெல்லாம் என்ன, அந்த கான்செப்ட் வாட் இஸ் டிடிஏ? சார் கரெக்டாக தெரியல சார், பட் நான் என்னென்னு பார்த்துக்கேன். ஐ வில் லுக் இன்டு இட் சார். கூமாப்பட்டியே அவ்வளோ உலக புகழ்பெற்ற ஊராக மாறி இருக்கு சார். தட்ஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் அது வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆனது சார் கூமாப்பட்டி. பட் இட்ஸ் ரியலி நேச்சுரல் சைட் தான் சார். ஏன் நேச்சுரலி அவ்வளோ அழகாக இருக்கிறது காரணம் என்ன சார்? அது வந்து மேகமலைக்கு பக்கத்துலேயே அமைந்திருக்கும் ஒரு அழகான கிராமம் சார் அது. அதனால் அங்கே இருக்க ஒரு பெரிய ஏரி இருக்குது, மலையடிவாரத்தில் இருக்கிறதுனால அது ஒரு அழகான கிராமம். ஏரியா அணைக்கட்டா?
சார் என்ன அணைக்கட்டு? விளவக்கல் அணைக்கட்டு. சரி, ஓகே. எந்த போஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க? டெப்டி கலெக்டர். டெப்டி கலெக்டருக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? குவாலிஃபிகேஷன்ஸ் ஓகே, குவாலிட்டிஸ் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர்ட்னஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். அப்புறம் வந்து ஹி ஷுட் பி அக்கௌண்டபிளாக இருக்கணும், அப்ஜெக்டிவிட்டியாக இருக்கணும் சார். இதெல்லாம் அவருடைய மெயின் குவாலிட்டிஸாக இருக்கணும். பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் வேணும், உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சார் நிச்சயமாக இருக்குங்க சார். எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? பப்ளிக் எப்படி பேசுவீங்க? சார் முதல்ல அவங்கள என்ன ப்ராப்ளம்ங்கிறத நான் ஃபுல்லாக நல்லா ஸ்டடி பண்ணுவேன் சார். ப்ளஸ் நான் வந்து அவங்கள்ட்ட எப்படி அப்ரோச் பண்ணுமோ அவங்களோட மனநிலையை பொறுத்து அவங்கள்ட்ட பேசலாம் ட்ரை பண்ணேன் சார். அவங்களுடைய மனநிலை கோவமாக இருந்தானா அவங்கள சாந்தப்படுத்த விதம் என்னமோ அதை பேசலாம். ப்ளஸ் அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தானாக்கா ஸோ நான் அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுமோ அதை பண்ணுவோம் சார். கண்டிப்பாக இது நெகோசியேஷன் சொல்லலாமா, பப்ளிக் ஸ்பீக்கிங்னு சொல்லலாமா? சார் இது வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் தான் சார் சொல்லணும். ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? வாட்ஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் நெகோசியேஷன் பப்ளிக் ஸ்பீக்கிங்? பப்ளிக் ஸ்பீக்கிங்கிறது நம்ம வந்து அவங்களுக்கு உள்ளதை வந்து எடுத்து சொல்கிறதுங்க சார். நெகோசியேஷனுங்கிறது அவங்களுக்கு வந்து இதுதான் எங்களால் முடியும் அப்படிங்கிறத நம்மளுடைய இதை அவங்கள்ட்ட கரெக்ட் அண்ட் ரைட்டாக சொல்கிறது. ப்ளஸ் பப்ளிக் ஸ்பீக்கிங் மூலயமா ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியுங்கிறது என்னுடைய ஒரு தாழ்வான கருத்து. சைபர் கிரைம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ என்ன செய்கிறாங்க அண்ட் இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? மேம் சைபர் கிரைம் கண்ட்ரோல் பண்ணி இப்போ ரீசெண்டாக கூட இப்போ 2 days பேக் ஒரு சைபர் கிரைம் கண்ட்ரோல் பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க மேம். ப்ளஸ் நிறைய எல்லா இதுலேயும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் சைபர் கிரைம்ஸ்க்காக வந்து அஃபீஷியல்ஸ் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ சம் மால்வேர்ஸ், ஹார்ட்வேர்ஸ், ஸ்பைவர்ஸ்லாம் வந்தோன்னா அன்வான்ட் இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ண வேண்டாம், அந்த மாதிரி அஃபீஷியல்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க மேம். ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும். அன்வான்ட் சைட்ஸில் வந்து நம்ம போகாமல் இருக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து சொல்லணும். ப்ளஸ் எங்கேயா மணி டிமாண்ட் வந்து தேவையில்லாமல் வந்ததுன்னா ஓடிபிஸ்லாம் வந்துன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து நம்ம அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுடைய நாலேஜ் இல்லாமல் ஓடிபி போகாது. ப்ளஸ் ஓடிபி நீங்கள் தான் கொடுத்தீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓடிபிஸ்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு பேசிக் இதெல்லாம் பப்ளிக் கொடுத்தனா இட் குட் பி கண்ட்ரோல். உங்கள் ஒர்க் பிளேஸில் உங்கள் சீனியர், உங்கள் சுப்பீரியர் இஸ் வெரி ஈகோயிஸ்டிக், வெரி ஹராசிங் கேரக்டர். ஹவ் வில் யூ ஹேண்டில்? மேம் ஈகோயிஸ்டிக்னா எப்படி? ஈகோயிஸ்டிக்னா ஸோ நீங்கள் ஒன்று சொன்னால் அதை நான் எடுத்துக்க மாட்டேன், நான் எப்போவுமே நீங்கள் சொல்கிறது தப்பாக தான் எடுத்துக்கிறேன், நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறேன், சம்திங் இஸ் நாட் இன் குட் அண்டர்ஸ்டாண்டிங். அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து பப்ளிக் சர்வீஸ் தான் நம்ம பார்க்கணும் மேம். ஸோ நம்ம வந்து அவருக்கு என்ன முடியுமோ பேஸ் லெவலில் இறங்க புரிய வைப்பேன். ப்ளஸ் பப்ளிக் சர்வீஸ் தான் முக்கியங்கிறத அவருக்கு வந்து புரிய வைக்கிறது என்னுடைய ஃபஸ்ட் இதாக இருக்கும் மேம். ப்ளஸ் நான் என்ன சொன்னாலும் அதை வந்து அவர் தப்புன்னு சொன்னாக்கா நான் சொல்கிறதில் வந்து இதில் சில நியாயங்கள் இருக்குங்கிறத நான் டேட்டாஸ் மூலியமாகவும் அது மூலியமாக அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து இட்ஸ் நம்ம ரெண்டோட ஈகோஸ்டோட பப்ளிக் சர்வீஸ் தான் முக்கியங்கிறத அவர் புரிய வைப்பாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் தமிழ்நாடு அது எப்படி வந்து how can you control or employment எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்? மேம் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து 2 வகையாக இன்க்ரீஸ் பண்ணலாம் மேம். ஒன்று வந்து நம்ம அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஜாபில் என்டர் பண்ணுறது. இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் கொடுத்து அவங்கள வந்து ஒரு பிஸ்னஸ் என்ட்ரி, ஒரு ஆண்டர்பிரினர்ஸ் ஆக்குறது மூலியமாக பண்ணலாம். அது கவர்மெண்ட்ஸ் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து அன்எம்ப்ளாய்ட் என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் சொல்ல முடியும்? எஸ் மேம். இப்போது அன்ஸ்கில் லேபர்ஸ்க்கு வந்து இப்போது எம்டி நரேகா ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீமாக இருக்குது மேம். ப்ளஸ் அவங்களுக்கு அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம்ஸ் அவங்களுக்கு கொடுக்குற ஸ்கீம் இருக்குங்க மேம். டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் சொன்னீங்களா, அதில் என்ன முக்கியமான ஸ்கீம்? எஸ் மேம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட நான் முதல்வன் ஸ்கீம் வந்து ஒரு முக்கியமான ஸ்கீம். வருஷத்துக்கு எவ்வளோ பெனிஃபிஷியரிஸ் இருக்குங்க? நம்ம 10 lakhs யூத்ஸ் பெனிஃபிஷியட் ஆகிறாங்க. எப்படி அந்த ஸ்கீமை வந்து இம்பாக்ட் பண்ணுறாங்க மேம்? அது கரெக்டாக எப்படி பெனிஃபிட்ஸ் ஆனால் நாட் எனக்கு ப்ராசஸ் பற்றி தெரியல மேம். பட் நான் என்னென்னு பார்த்துருக்கேன். இப்போ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுடைய நெய்பரிங் ஸ்டேட்ஸில் அது நிறைய இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்கு கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்குது. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது? மேம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு கம்மியாக இருந்தாலும் ஃபார் த லாஸ்ட் 2025-2026 வந்து தமிழ்நாடு இஸ் த லீடர் இன் கெட்டிங் எஃப்டிஐஸ் மேம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து வியட்நாமோட வின்ஷீல்ட் கம்பெனி வந்து தூத்துக்குடியில் தேர் இன்வெஸ்டிங் மேம். ப்ளஸ் கவர்மெண்ட் வந்து ஷிப்கார்ட்ஸ் மூலயமா அவங்களுக்கு ஒரு 45,000 acres வந்து லேண்ட் பேங்க்ஸ் வச்சுருக்காங்க.
ஸோ அவங்களுக்கு அது கொடுக்குறாங்க. ப்ளஸ் தமிழ்நாட்டில் வந்து ஒரு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு 50 ஷிப்கார்ட்ஸ் வந்து ரெடியாக வச்சுருக்காங்க. ப்ளஸ் நம்மகிட்ட ஸ்கில்டு எம்ப்ளாயிஸ் நிறையா இருக்கிறதுனால நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ஸ் வந்து நடத்தி அதில் ஒரு 6.64 lakhs crore வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் தான் மேம். இன்னும் நமக்கு வர்றதுக்காக வந்து மீட்டிங்ஸ் நடத்துகிறாங்க. ப்ளஸ் நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவங்களுக்கு நம்ம எடுத்து சொன்னாலே அவங்க நம்மகிட்ட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. If you are selected, how differently you will perform your task? ஃபஸ்ட் வந்து என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க, காமன் கம்போஸ்டராக அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இதாக இருப்பேன். ரெண்டாவது வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த டெக்னிக்கல் நாலேஜஸ் மூலயமா எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரோக்ராம்ஸ்லாம் அவங்களுக்கு கொண்டு போய் சேரணுமோ அதை வந்து சேர்க்க வைப்பேன். பப்ளிக் ரிவென்ஸ்க்கு வந்து உங்களே தேடி உங்கள் ஊரில் அந்த ஸ்கீம் வந்து ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் கவர்மெண்ட் கொண்டு வந்ததுனால அதை நான் எஃபிஷியண்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட டோர் ஸ்டெப்ஸ்லேயே போய் அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யணும். Okay, your interview is over. ஓகே சார், தேங்க்யூ. You can leave and record. தேங்க்யூ, வணக்கம் உட்காருங்க. எப்படி பண்ணீங்க சித்தார்த்? சார். ஓகேவா பண்ணேன். ஓகே சார். ஏன்னா எம்சி மேட்டை வந்து ஐ ஹேவ் சம் டவுட்ஸ். ஏன்னா அது வந்து சைல்ட் லேபருக்கா இல்லைன்னா அது கேஸ் லீக்கேஜ் போபால்லையும் அதனால எனக்கு அதான் இல்லைன்னு இருக்கு. உங்கள் ஊரை வச்சு கேட்கும்போது சைல்ட் லேபராக தான் அப்படி இல்லை, இதுக்கா அதுக்கான்னு கேட்கலாம். அதில் சரி, அது ஓகே. அது ஒரு கொஸ்டின் மட்டும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் டு த பாயிண்ட் பேசுங்க. கேள்வி டு த பாயிண்ட் பேசுங்க. ரொம்ப நிறையா இது பண்ண வேண்டாம். வைகோட லீடர்ஷிப் அப்படின்னு கேட்குறப்ப என்ன அது அவ்வளோதான். அவரோட குவாலிட்டிஸ் என்ன, அது மாதிரி ஒரு புல்லட்டின் மாதிரி கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்றது என்ன நீங்கள் சொல்லுங்கள் சார். நிறைய விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கும். நல்லா ஆன்சர் பண்ணுங்க. சில விஷயங்கள் புரியும் வந்தீங்க, ஓகேவா? சில விஷயங்கள் இன்னும் கிளியர் கட்டா வேணும். ஓகே சார். இன்னும் கொஞ்சம் அடிஷனல் பாயிண்ட்ஸ் வேணும். வைகோலும் பெருமையாக சொல்லியிருந்தாங்க. சின்ஸ் 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் மல்டி மேக்கர்ஸ் நிறைய விஷயங்கள், நிறைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வழக்குகள், தமிழோட உரிமை அப்படின்றது இந்த வார்த்தை. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.